நீங்க தீர்க்க தரிசன புஸ்தகங்களை படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். தேவன் செய்வேன் என்று சொல்லுகிற காரியத்தை சொல்லி இருப்பார். நாம் செய்யும்படி தேவன் வலியுறுத்துகிற அநேக காரியங்களை தேவன் சொல்லி இருப்பார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆரம்பிக்கிறது எப்படின்னா, மாடு தன் எஜமானையும் முன்னனையும் அறியும், ஆனா என் ஜனம் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்களே. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையை, அன்பு சகோதர சகோதரி, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், இந்த கண்ணாடிக்கு முன்பதாக வந்து நின்றுங்கள். இது உணர்த்தும். உணர்வடைந்து ஒருவன் உடைந்து அழுவானால் அவனுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாக்கோபை பாருங்க, யாபோக்காட்டின் கரையிலிருந்து அழுகிறான். அழுத போது கர்த்தர் சொல்லுகிறார், பொழுது விடுகிற வேளை வந்த போது, யாக்கோபே என்னை விடு, நான் போகட்டும், என்னை விடு, நான் போகட்டும் என்று சொல்லுகிறார். இவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். உடனே ஆண்டவர் கேட்கிறோம், பேர் என்ன? இந்த கேள்வி இவனை 20 வருஷம் பின்னாடி கொண்டு போனது. என்ன 20 வருஷம் பின்னாடி கொண்டு போனது? 20 வருடத்துக்கு முன்பதாக இதே கேள்விய கண்ணு தெரியாத தகப்பன் ஈசாக்கு கேட்டான். ஏசாவை போல வேடம் அணிந்து, அப்பா இதோ நான் வந்து விட்டேன் என்று சொன்ன போது கண்ணு தெரியாத ஈசாக்கு கேட்டான், மகனே ஆமா நீ யாருப்பான்னு கேட்டான். அப்பொழுது இந்த யாக்கோபு சொன்னா, அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன். வேஷத்தை வெளிப்படுத்தினான். தன் நிலை, உண்மை நிலையை மறைத்து வேஷத்தை வெளிப்படுத்தினான், வேஷத்தை காண்பித்தான். நான் ஏசா வந்திருக்கிறேன் என்றான். இதே கேள்வி இப்பொழுது சர்வத்தையும் காண்கிற, ஆமே ஹல்லேலூயா, சர்வத்தையும் காண்கிற அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய பரலோக தேவன் கேட்கிறார், யாக்கோபே ஆமென் உன் பெயர் என்னவென்று கேட்கிறார். இப்பொழுது தன்னிலை உணர்ந்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் அவரை நோக்கி அழுது கெஞ்சினான், அழுது கெஞ்சினான். ஒட்டையாம அழ முடியாது, உணராம ஒட்டைய முடியாது. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல். அப்படின்னு என்ன அர்த்தம்? பழைய வாழ்க்கைக்கு ஃபுல் ஸ்டாப். இனி உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும். புதிய வாழ்க்கைக்கான ஆரம்பம். இந்த நாட்களை தேவன் தந்திருப்பது, நமக்கு தந்திருப்பது, சபைக்கு தந்திருப்பது எதற்கு தெரியுமா? எல்லாம் முடிந்தது என்று கலங்குவதற்கல்ல, பழையவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார், புதியவைகளுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க